அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதுராந்தகம் இணைந்து நடத்துகின்ற ஒரு அருமையான நம்முடைய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்துகின்ற ஒரு அருமையான நிகழ்வில் நாம் தொடர்ந்து பல்வேறு பெண் ஆளுமைகளை சார்ந்து நாம் பேசி வருகிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு உரையாற்ற வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய முனைவர் சி. சிதம்பரம் ஐயா. இவர்கள் காந்தி கிராமிய முதல்நிலை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக தமிழ்துறையில் பணியாற்றி வருபவர். ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நம்முடன் இணைந்து நடத்துகின்ற ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகானந்தம் ஐயா அவர்களையும், முனைவர் உ. சுபத்ரா அவர்கள் கல்வித்துறை இயக்குனர் அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற முனைவரா ஹேமலதா அவர்களையும், நம்முடைய கௌரவ ஆலோசகராக வழிநடத்துகின்ற தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களையும், மற்றும் முனைவர் பா. நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களும், தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும், மற்றும் செயலாளராக இருக்கின்ற கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்களையும், பொருளாளர் பிரகாஷ் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக நம்முடன் இணைந்து பணியாற்றுகின்ற அவர்கள் தமிழ்துறை சார்ந்த ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று தற்போது இந்த அவை நம்முடைய ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வணக்கம், வாங்க. தமிழ் வாழ்க. இந்த சிறப்பு மிகு இணைய வகுப்பில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தமிழ் இலக்கியங்களே அறிவியல் என்ற முறையில் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு பற்றி ஐயா அவர்கள் பேச வந்திருக்கின்றார்கள். தமிழில் செயற்கை நுண்ணறிவு என்றால் இன்றைக்கு மிக பெரிய அளவில் பேசப்படுகின்றது குவாண்டம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படின்னா அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை செய்துட்டாங்க. இன்றைக்கி தான் இந்த விஞ்ஞானம் இதை தொடுது. அதாவது ஒரு இடத்துல இருந்து உடம்பை அணுவாக மாற்றி, இப்போ இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போகணுன்னா உடனே 10 நிமிஷத்தில் அப்படியே நினைத்த மாதிரி உடம்பை அப்படியே அணுவாக்குவாங்க. அங்கே அடுத்த சைனாவில் வந்துடுவாங்க. திரும்பி வந்திருக்கிறார் போகர் என்ற சித்தர், எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை விட நுணுக்கமாக இப்போ நம்முடைய காலத்தில், நம்ம தாத்தா பாட்டன் காலத்தில் வள்ளலார் வடலூரில் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கார். கடலூரில் கோர்ட் நடக்குது. அங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டரில் 2 இடத்துலையும் இருக்கார். அப்போ உடம்பை அணுக்களாக மாற்றி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ தான் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தில் விஞ்ஞானிகள். இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் நம்ம எந்த அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை இப்போது அவர்கள் உணர்கிறார்கள். பல்வேறு செய்திகளை நான் படிக்கும்போது இந்த மாதிரி இந்தியாவில் சித்தர்கள் செய்திருக்கிறார்கள், இதைத்தான் நம்ம செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் புரிந்து கொண்டார். பொதுவாக இப்பொழுதெல்லாம் தமிழர்களை மதிக்க மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் நம்முடைய இலக்கியங்களில் என்ன இருக்கிறது என்பதை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இப்போது வந்திருக்கிறது. விஞ்ஞானம் நம்மை நோக்கி திரும்பி இருக்கிறது. இப்போ ராக்கெட் விஞ்ஞானம் நம்மகிட்டேருந்து போனது தான், திப்பு சுல்தான் கோயம்புத்தூர்லேருந்து போனது தான். அந்த வகையில் இன்றைக்கு ஐயா செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசுகிறாங்க. அது மிகச்சிறந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஆளே இல்லாமல் இப்போ ரஜினிகாந்த் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அவருடைய ஃபோட்டோ மட்டும் போதும், அதை வச்சு அப்படியே என்னென்ன ஒரு ஆளை நடிக்க விட்டுலாம் அவங்களே முழு படம் நடிச்சிருவார்கள். ஆனால் ரஜினிகாந்த் நடித்ததாக இருக்கும். அந்த அளவிற்கு நாம் செயற்கை நுண்ணறிவில் முன்னேறி விட்டோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி பேச இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி தமிழிலே நம்முடைய அறிவை இன்னும் அதிகமாக்கி, நம்முடைய முன்னோர்கள் செய்ததை இப்போ தான் 2000 ஆண்டுகளுக்கு செய்ததை இப்போ தான் தொடர்றாங்கன்னும் போது நம்ம தான் முதல் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த காலம் என்ன கேட்குதுன்னா நிரூபணம் கேட்குது. சித்த வைத்தியம் இதுக்கு கேன்சருக்கு மருந்துன்னா ஒத்துக்க மாட்டான். அது ஒரு 100 பேருக்கு கொடுத்து அதனுடைய ஆராய்ச்சியை எழுதி இத்தனை பேருக்கு சரியாச்சு அப்படின்னு
விஞ்ஞானபூர்வமாக அவன் நேரடியாக அதை நிரூபித்தால் தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய உலகம் இப்போ இருக்குது. அந்த வகையில் நம்முடைய தமிழில் இருக்கின்ற இலக்கியங்களில் இருக்கின்ற அந்த நுணுக்கங்களை, செயற்கை நுண்ணறிவுகளை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில் ஐயாவை வரவேற்று நான் என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகான எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்காட்டி நீங்கள் செய்தியை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இனி வரும் காலத்தில் நிச்சயமாக அப்படியாக நாம் இருவேறு இடங்களில் இருக்கக்கூடிய அளவிற்கு நுண்ணறிவு எங்கேயோ கொண்டு போய் கூட நிறுத்திவிடும் என்றே தோன்றுகிறது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு தொடக்க உரை வழங்கி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி தற்போது இந்த அவை நம்முடைய முனைவர் சி. சிதம்பரம் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வணக்கம், வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகின்ற அறிவியல் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு பொழிவிலே என்னையும் பங்கேற்பதற்காக அனுமதி வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் பெருந்தொற்று காலகட்டத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இன்றளவும் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று மிக முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு அறிவியல் சிந்தனையாக தமிழில் செயற்கை நுண்ணறிவு முயற்சிகள் குறித்து, அதனுடைய வாய்ப்புகள் குறித்தும் உங்களிடையே நான் உரையாற்றுவதற்காக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்று இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு பிறகும் இந்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. அதுவும் குறிப்பாக தொடர்ந்து 1 மாத காலம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை நான் அறிந்து வெகு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துறை என்பது கணினி அறிவியலுடைய ஒரு துறை. அதனுடைய ஒரு பிரிவாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இந்த துறை என்பது, நெக்ஸ்ட் ஸ்லைடு வருதுங்களா மேடம்? நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கணினி அறிவியலின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று. இது இன்னொன்று வகையில் பார்த்தோமே என்றால், நாம் இயற்கை மொழி ஆய்வுகள் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ற ஒரு செயல்பாடே ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், எப்படி நாம் பிறந்தவுடன் நாம் ஒரு குழந்தை பேசுவதற்கு என்று ஒரு சில காலகட்டம் நமக்கு தேவைப்படுகிறது. தமிழில் தொல்காப்பியம் உள்ளிட்ட பல்வேறு இலக்கண நூல்கள் இருந்தாலும் கூட ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் முதல் ஆசானாக திகழ்வது அந்த குழந்தையினுடைய தாய் தான். தாய் குழந்தை என்ன பேசுகிறது என்பதை அந்த தாய் அறிவாள். அது குழந்தை என்ன நினைக்கிறது என்பதை கூட அவள் அறியக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கிடையே அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வு இருக்கின்ற போது, மொழி என்பதும் அப்படித்தான். மொழி என்பது ஒரு கருவி என்று சொல்கிறார்கள். அது ஒரு திறன் அல்லது ஒரு திறமை அல்லது அது ஒரு அறிவு என்று சொல்ல முடியாது. ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த மொழியை நாம் ஒரு கருவியாக கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய மனத்தில் நமக்கு தோன்றுகின்ற எண்ணத்தை நம்மை போன்ற மனிதர்களுக்கு அதை கடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் மொழி. அப்படி இயற்கையாக நாம் இந்த மொழியை நாம் பிறந்ததிலிருந்து தாயிடமிருந்து கற்றுக்கொள்வது போல, முதலில் பேசக்கூடிய அந்த குழந்தை ஒரு எழுத்து அல்லது ஒரு ஒளி திரளாக அது ஆரம்பித்து, அதன் பிறகு எழுத்துக்கள் சொல்லாகி, சொற்கள் வாக்கியமாகி, இப்படித்தான் அந்த மொழி அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிறது. அது இந்த இயற்கையை, குறிப்பாக இந்த உலகம் அந்த மொழியை அதுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வகையில் நாம் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம் மொழி ஆய்விற்கு பயன்படுத்துவது போல, இந்த இயற்கை மொழி ஆய்வுகள் என்பதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனைப் போலவே சிந்திக்கவும், பேசவும், எழுதவும், செயல்படவும் உருவாக்கக்கூடிய எந்திரங்களை உருவாக்குவதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு. அப்ப நுண்ணறிவு என்று சொல்லக்கூடியது, இப்ப நாம நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு குழி வருது அப்படின்னு சொன்னா, நம் மூளைக்கு அது கடத்தப்பட்டு அந்த குழியில் நாம் விழாமல் நாம் எப்படி அதனை தாண்டி செல்லக்கூடிய ஒரு கட்டளையை மூளை பிறப்பிக்கிறதோ, அது போல நாம் பேசக்கூடிய அந்த இயல்பான பேச்சுக்களிலிருந்து
ஒருவருக்கு மரியாதையாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சில எழுத்துக்களை சொற்களை எல்லாம் பிறந்த குழந்தை வந்துட்டு அறியார். அது வளர வளர எப்படி கற்றுக்கொள்கிறதோ அது போல ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்பதும் நாம் பேசக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணினி வந்த பிறகெல்லாம் நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை கணினியின் வாயிலாக அதனுடைய திறன்களை அறிவதற்கு எப்படி பயன்படுகிறோ அதையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் தொல்காப்பியர் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு பல் ஒளி என்று சொல்லக்கூடிய பல்லின் வாயிலாக எழக்கூடிய ஒளிகளாக இருக்கட்டும், அல்லது மூக்கொலிகளாக இருக்கட்டும், அல்லது அன்னம் என்று சொல்லக்கூடிய 2 அன்னங்களும் ஒட்டி பிறப்பதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள், இப்படி எழுத்துக்கள் பிறக்கின்ற முறையை தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தில் பிறப்பியலில் அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக உந்தி முதலா உந்து ஒளி தோன்றி என்று அடி வயிற்றிலிருந்து எழக்கூடிய அந்த காற்றானது நம் வாயில் இருக்கக்கூடிய அல்லது பல்லில் அல்லது மூக்கில் அன்னத்தில் அது பட்டு எப்படி ஒளியாக அது மாறுகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் மிக நுண்மையாக அறிந்து சொல்கிறார். ஆனால் ஐயா குறிப்பிட்டது போல இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசக்கூடிய அந்த ஒளிகளை பிரித்து அறிவதற்கு கணினி சார்ந்த சில முன் ஆய்வுகள் இன்று நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்கான சில கருவிகள் மூலம் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் நாம் இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறோம். அப்படி நாம் பயன்படுத்துகிற எந்திரமோ மென்பொருளோ நாம் இடுகின்ற கட்டளைகளுக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட்டால் அதனை செயற்கை நுண்ணறிவு எனலாம். இவை சிக்கலான உள்ளீடுகள் கணிதவியல் அடிப்படையில் மனித மூளையில் உள்ள நியூரானின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு செயலுக்குமே நம் மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனிலிருந்து பெறக்கூடிய சில கட்டளைகள் மூலமாகத்தான் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி கிடைக்கிற தரவுகளை கொண்டு தர்க்க ரீதியான முடிவுகள் எட்டும் ஆற்றலினைத்தான் இந்த தொழில்நுட்பம் வழங்குகிறது. ஆனால் மனித மூளை தர்க்க ரீதியான முடிவுகளை எட்டாத ஆற்றலினை கொண்டவையாக உள்ளன என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளுடைய இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது செயல்படுத்தது. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருப்பது போல இந்த நியூட்ரானை பயன்படுத்தி எப்படி ஒரு முன்மாதிரியை 1943ஆம் ஆண்டில் வாரன் மெக்கல்லக், வால்டர் பிட்ஸ் என்ற இருவரும் இணைந்து ஒரு செயற்கை நியூரான்களை அதனுடைய மாதிரிகளை முன்மொழிகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 1950ஆவது ஆண்டு ஆலன் டியூரிங் என்பவர் கணினி இயந்திரத்தின் வழி ஒரு நுண்ணறிவு தாளினை வெளியிடுகின்றார். இதற்கு ஆலன் டியூரிங் தேர்வு, ஆலன் டியூரிங் டெஸ்ட் என்றே அதற்கு பெயரிட்டார். அப்ப செயற்கையாக ஒரு நியூட்ரானை அதனுடைய மாதிரிகளை உருவாக்கி அதன் மூலமாக சில கட்டளைகளை பிறப்பித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் 1943 தொடங்கி 1956ஆம் ஆண்டு தான் ஜான் மெக்கார்கி என்பவர் டார்க் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கில் செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சொல் தான் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அந்த கருத்தரங்கில் அவர் குறிப்பிடக்கூடிய ஒன்றைத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அப்ப செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒருவராக ஜான் மெக்கார்கி என்பவர் தான் இந்த டார்க் மவுத் என்னும் கருத்தரங்கில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் என்று நாம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1972ஆம் ஆண்டு மனித உருவத்திலான ரோபோ கருவி ஜப்பானில் உருவாக்கப்படுகிறது. இதனை வெப்போர்ட் 1 என்று அழைக்கப்படுகிறது. இது மனிதன் செய்யக்கூடிய செயல்களை செய்ய வல்ல திறனுடைய இயந்திர மனிதனாக உருவாக்கப்படுது. அப்ப ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1972ல ஜப்பானில் முதலாக உருவாக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு IBM என்று சொல்லக்கூடிய கணினி நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் பெயரில் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி அப்போது இருந்த உலக சாம்பியன், அதாவது செஸ் சாம்பியன் கேரி காப்ரோச் உடன் செஸ் விளையாடி அவரை தோல்வியடை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம மூளை எப்படி சிந்திக்கிறது, நமக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த செஸ் விளையாட்டின் போது ஒரு மனிதனுக்கு பதிலாக ஒரு இயந்திரத்தை அது விளையாடுவதாகவும் அந்த விளையாட்டில் அந்த உலக செஸ் சாம்பியனே தோற்று போகக்கூடிய அளவிற்கு அதற்கான கட்டளைகளை உருவாக்கி ஒரு செயற்கையான ஒரு உருவத்தை மூலமாக இந்த செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகுதான் 2006ஆம் ஆண்டிற்கு பிறகு வணிக நோக்கில் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகள் அதே போல முகநூல், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்களில் செயல்படுத்தப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 1943களில் தொடங்கி அதன் பிறகு படிப்படியாக இந்த செயல்பாடு என்பது குறிப்பாக வணிக ரீதியாக 2006ஆம் ஆண்டில்
பயன்படுத்தப்படுகிறது இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்றது பார்க்கிறோம். அதே போல மனிதன் செய்ய முடியாத கடினமான சூழ்நிலைகளையும் மனித ரோபோட்கள் மூலம் பல அரிய செயல்களை செய்யவல்ல திறன்களை உடையதாக உருவாக்கப்பட்டதால் மனித சமுதாயத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பேருதவியாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. எப்படி ஒரு முதலில் நம்மளுடைய வேலை பளுவை குறைப்பதற்காக மனித எந்திரங்களாக உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்டு நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி இன்று அசுர வேகம் எடுத்து உலகையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. அதற்கும் ஒரு சூழல் இன்று இருக்கிறது. அதில் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், இதில் அதிக அளவு இன்று செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மனித சமுதாயத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் பேருதவியாக இருந்ததே இன்று அது ஒரு பெரிய இடர்பாடுகளை தரக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு எந்திரன் 2.0 என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தில் உருவாக்கப்பட்ட எப்படி ஒரு சிட்டி ரோபோ என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்குகிறார்களோ அதுதான் ஒரு மனிதன் செய்ய முடியாத சில பணிகளை எல்லாம் அது செய்கிறது. குறிப்பாக ஒரு புயல், வெள்ளம், சுரங்கம் போன்ற அந்த இடங்களில் எல்லாம் மனிதன் அடிக்கடி அல்லது அரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகளை கொண்டு அந்த ரோபோட்டுகள் உருவாக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக மனித ரோபோட்டுகள் பேரிடர் காலங்களில் மனிதனுக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல பிற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ துறைகளில் இன்று செயற்கை நுண்ணறிவுடைய செயல்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய மூளைகளில் இனம் காண முடியாத பல நோய்களை கண்டறிவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு, இமேஜ் ப்ராசஸிங் என்று சொல்வார்கள், கணினி துறையிலும் சரி அது ஒரு தனித்துறையாக இருக்கிறது. அப்படி நாம் மூளையில் இருக்கக்கூடிய அல்லது நம் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு கட்டிகள் போன்ற பல விதமான நோய்களை கண்டறிவதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு மிக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல கல்வித்துறையில் கற்றல் கற்பித்தல் செயற்கை மனித உருவத்திலான பெண் ஆசிரியர் மூலம் மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய ரோபோட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல விவசாயம் சார்ந்த துறைகளில் விதை, நோய்களை கட்டுப்படுத்தும் மருந்துகளை கண்டறிதல், மண் பரிசோதனை போன்ற பல பிரிவுகளில் இவ்வகை ரோபோட்டுகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எப்படி நமக்கு பிற துறைகளில் இருக்கிறதோ அதே போல இந்த மொழிபெயர்ப்பு துறையிலும் மிக முக்கியமாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு என்றாலே அது ஒரு நம்பிக்கை துரோகம் என்று இத்தாலியில் ஒரு பழமொழியே இருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட ஒரு சிக்கல், ஒரு தவறு என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி மொழிபெயர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கை துரோகம் என்று இத்தாலியில் கூறப்பட்ட ஒரு நிலையில் இந்த நிலைகளில் இருந்து பார்க்கின்ற போது பாரதியார் என்று சொல்லக்கூடிய மகாகவி என்று இருவருக்கு நாம் பெயரிடுகிறோம். ஒன்று மகாகவி, அதே போல நம்மளுடைய தந்தையாக, பாரதத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி என்ற இருவருக்கு மட்டுமே நம்ம அந்த மகா என்ற ஒரு அடைமொழியை கொடுத்து நாம் வழங்குகிறோம். அப்படி பாரதியார் 39 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் கூட ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை, குறிப்பாக 9க்கும் மேற்பட்ட மொழிகளில் பேசவும் எழுதவும் திறன் பெற்றிருந்தார் என்பதனாலே அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாட முடித்தது. ஆனால் நாம் இன்று ஒரு கல்வி புலம் சார்ந்த ஒரு நிலையில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட மொழியில் மிக முக்கியமாக தேர்ச்சி அடைவது என்பது கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து வருகிறோம். அப்படி இந்த மொழி ஆளுமைகளை உருவாக்கவும் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நவீன அலைபேசிகள் எதெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு செயல்படுகிறது என்று சொன்னோமே, ஆனால் இந்த சில கருவிகள், குறிப்பாக நவீன அலைபேசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றதுல நாம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு. அப்ப நவீன அலைபேசிகள் அல்லது திறன்பேசிகளில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் நம் கண்ணுக்கு தெரியாமலேயே இயங்கிக் கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒரு சொல்லை தேடுகின்ற போது அந்த ஒரு சில எழுத்துக்களை நாம் தட்டச்சு செய்கின்ற போதே அந்த எழுத்துக்கள் முழுமையாக வந்து விடுகிறது என்பது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம் கண் முன்னே தோன்றக்கூடிய ஒன்றை இந்த அலைபேசி அல்லது திறன்பேசிகள் அல்லது கணினி சார்ந்த சில தொழில்நுட்ப கருவிகளில் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு என்பதை நாம்
அறிந்து கொள்வதற்கே பல காலகட்டங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக இன்று தயாரிக்கப்படக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக நம்ம சிப் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பின் மூலமாக ஒரு ஒரு கார், ஒரு வாகனம், ஒரு பேருந்து அல்லது சிற்றுந்து இவற்றிலெல்லாம் இன்றைய அந்த தயாரிப்புகளில் எந்த பாகத்தில் பழுதடைந்திருக்கிறது என்பதை அந்த சிப்பின் மூலமாகவே நாம் கண்டுபிடித்து அந்த குறிப்பிட்ட பழுதடைந்த அந்த பாகத்தை நீக்கி அல்லது அதை சரி செய்து நாம் செயல்படுத்துவதற்கு இந்த வாகன தயாரிப்பு முறைகள் எல்லாம் இன்று இந்த ஒரு சில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப் செட் மூலமாக அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி வாகனங்களில் இது போன்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சில கருவிகள் இருக்கிறது. அதே போல விளையாட்டு கருவிகள், வீடியோ கேம்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நாமளும் அந்த கணினியோடு சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு கருவிகள் என்று அதிக அளவில் குறிப்பாக மாணவர்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது அப்படின்றதும் நாம் பார்க்கிறோம். அதே போல வங்கிகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கில் நடைபெறக்கூடிய சில பரிமாற்றங்களை இயல்பாகவே அது கண்டறிந்து அதற்குரிய சில தகவல்களை அல்லது அது சார்ந்த சில முன்னேற்பாடுகளை செய்வதற்கு வங்கிகளில் இருக்கக்கூடிய அந்த மென்பொருட்கள் மூலமாகவே இந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய சில செயல்பாடுகள் நடைபெறுகிறது. அதே போல கண்காணிப்பு கருவிகள், நாம வந்துட்டு சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்று ஒவ்வொரு இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகள், அதாவது சர்வேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதே போல இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய வகைகளாக ஒன்று வலுவற்றது, இன்னொன்று வலுவானது என்ற நிலையில் திறன்பேசிகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் அல்லது ஃபேஸ் ஐடி என்று சொல்லக்கூடியது, அதே போல ஆர்பிஐ திறன்பேசியில் உள்ள சிரி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும். இதெல்லாம் வலுவற்றதாக இருக்கு. என்னென்று சொன்னால் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது நம்மளுடைய முகம் சார்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு நாம் அந்த திறன்பேசிகளை பயன்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சில எளிமையான முறைகள், அல்லது வலுவானது என்று சொல்லக்கூடியது தானியங்கி ஊர்திகள் என்று சொல்லக்கூடிய இப்ப டெஸ்லா கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, அதே போல சமூகத்தின் இணக்கமான சில மனித ரோபோட்டுகள், இதெல்லாம் மிக வலுவான அந்த சோசியல் ஹியூமனாய்டு என்று சொல்லக்கூடிய சில எந்திரங்களும் வலுவான ஒரு எந்திரமாக நாம் பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இதனுடைய பயன்பாடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித பிழைகள் குறைபாடுகளை குறைத்துக் கொள்வதற்கும், அதே போல துல்லியமான சில தரவுகளை பெறுவதற்கு, அதுங்கம் கடல் போன்ற கடினமான இடங்களில் மனித வரம்பை கடந்து செயல்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகள், அதே போல ஜிபிஎஸ் கருவிகள் மூலம் வரைபடம், இருப்பிடங்களை கண்டறிந்தல், வங்கிகள், நிதி நிறுவனங்களில் நடைபெறும் நிதி மோசடிகளை கண்டறிதல், மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைகள், மூளை செயல்பாடுகள், நரம்பியல் கோளாறுகளை கண்டறிதல், மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சலிப்பு தரக்கூடிய வேலைகளை இயந்திர நுண்ணறிவு மூலம் செயல்படுத்துதல். இப்ப நம்ம போறோம், வகுப்புக்கு போறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடப்பிரிவை மட்டுமே நாம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எல்லாம் நாம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு பணியை செய்கின்ற போது அந்த பணியில் சில சலிப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு நாம் ஒரு வகுப்பை ஒரு ரெக்கார்டிங் செஞ்சு அதை திருப்ப திருப்ப நம்ம போடுறப்ப அது எந்த சலிப்பும் ஏற்படுத்துவதில்லை. அது போல இந்த மனித ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது கற்றல் பயன்படக்கூடிய எந்திரங்கள், ரோபோட்டுகள் ஒரு குறிப்பிட்ட பணியை திரும்ப திரும்ப செய்வதில் எந்த சலிப்பும் ஏற்படுவதில்லை. அதே போல எந்திரங்கள் என்பது மனிதர்களை விட வேகமாக சிந்திக்கிறது, ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய முடிகிறது. ஆபத்தான செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகளை செய்ய இந்த செயற்கை நுண்ணறிவு மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். அதே போல மனிதர்களுக்கு தொடர்ந்து சில பணிகள் செய்கின்ற போது அவர்களுக்கு என்று சில ஓய்வு தேவைப்படுகிறது. அப்படி இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அது போல ஓய்வுகள் எல்லாம் இல்லை. ஆனால் கூட சில குறைபாடுகளும் இருக்கும். முன்னேறி வரும் புதிய தொழில்நுட்பம் மனிதர்களுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டே வந்தாலும் கூட மனிதன் கண்டுபிடித்த தொழில்நுட்பத்தின் வேகம், திறன் போன்றவை மனிதனையே அந்த துறை சார்ந்தவற்றிலிருந்து வெளியேற்றி வருகிறது. இப்ப ஐடி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப துறையில் இந்த ஏஐ என்று சொல்லக்கூடியதை வேலைக்கு வைக்கின்ற போது மனிதர்களுக்குரிய அந்த வேலை வாய்ப்பு என்பதும் மிக குறைகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதே போல நம்மை விட வேகமாகவும் துல்லியமாகவும் குறைந்த செலவில் செய்யப்படுவதால் தான் இந்த மனித ஆற்றல் அப்படின்றது பயனற்றதாக போய்விடுகிறது. அதே போல கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு பதிலாக ரோபோட் இயந்திரம் பயன்படுத்தப்படுவதால் ஆசிரியர்களுக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது. பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் ரோபோட்டுகள் நியமிக்கப்படுவதால் ஆசிரியர் வேலை இழப்பு ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. அதே போல ஜப்பானில் முதல் ரோபோ பண்ணை, அதே போல சில்லறை விற்பனையாளர்கள், காவலாளிகள், சமையல்காரர்கள்,
போன்றவர்கள்லாம் செயல்படுகிறது. நீங்க கூட இப்ப சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்திருக்கலாம். நாம் அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம் தலையில் ஒரு திறன்பேசியை கொண்டு அந்த வேலைகளை எல்லாம் பதிவு செய்து ரெக்கார்ட் செய்து அதை திரும்ப திரும்ப இந்த பணிகளை எல்லாம் பதிவு செய்து அது ரோபோட்டுகளுக்கு கடத்தப்படுகின்ற ஒன்று. இது ஒரு மணி நேரத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த எந்திரங்களில் இது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு மிக முக்கியமாக இந்த முறை பின்பற்றப்படுகிறது. அதே போல பெரிய நிறுவனங்கள் ஆப்பிள், சாம்சங் போன்ற நிறுவனங்கள்லாம் 90% பணியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு இந்த ரோபோட்டுகள் மூலமாக அந்த பணிகளை செய்வதற்காக அமர்த்தப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். அது போல மருந்து ஆளுநர்கள், ஓட்டுநர்கள், பத்திரிகையாளர்கள், வரவேற்பறை பணியாளர்கள், கணக்காளர்கள், சுற்றுலா வழிகாட்டி போன்ற ரோபோட்டுகள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு டூர் கைடு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு தேவைப்படாது. இப்போ அதுக்குன்னு ஒரு போட் இருக்கு. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரிப்பு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல போறோம், எந்த ஊருக்கு நம்ம போறோம், அங்க எத்தனை நாள் தங்குறோம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய சில பிளேசஸ் இதெல்லாம் அது நமக்கு ரொம்ப எளிமையா போட்டு கொடுத்துரும். ஸோ அதே போலதான் இந்த மொழியியல் சார்ந்து சில தொழில்நுட்ப கருவிகள் குறிப்பா தமிழ்ல இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். இதுல இந்த பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார்ந்தவர், பொன்விழி என்று ஒரு மென்பொருள் ஒன்றை கண்டுபிடித்தார். அதே போல கூகுள் நிறுவனம் கூகுள் மொழி மாற்றி, டிரான்ஸ்லேட் பாக்ஸ், இவையெல்லாம் மொழியியல் சார்ந்த சில விஷயங்கள். இப்போ ஆப்டிமைஸ் ஓசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயன்பாடு இருக்கு. இந்த ஓசிஆர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நாம் எழுதுகின்ற எழுத்துக்களை அப்படியே எழுத்துக்களாக மாற்றக்கூடிய ஒன்று. அதுதான் பொன்விழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல நாம் இந்த கூகுள் பயன்பாட்டுல, கூகுள் டிரான்ஸ்லேட்ல இன்னைக்கு நீங்க பேசுகின்ற அந்த பேச்சை, அதாவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அதே போல டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இப்படியான பல விஷயங்களை இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல நம்ம பண்றோம். அதே போல இந்த மொழி சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளாக ஆப்பிள் திறன்பேசியில் உள்ள சிரி தொழில்நுட்பம். நீங்க ஆப்பிள் போன்ல சிரின்ற ஒரு அப்ளிகேஷனே தனியா கொடுக்குறாங்க. அதுக்கு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் ஒவ்வொரு வருஷன்லயும் அப்டேட் பண்ணிட்டே வராங்க. இப்போ நீங்க எப்படி தொலைபேசியில அடுத்தவர்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக அந்த தொலைபேசி, அதாவது அலைபேசி கூடவே நீங்க பேசிட்டு இருக்கலாம். இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொன்னா அது இணையத்துல தேடி அந்த செய்தியை உடனுக்குடன் நமக்கு பதிலாக அளிக்கக்கூடிய ஒன்றை தான் அந்த சிரி தொழில்நுட்பம் செயல்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். அது போல கூகுள் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள்ல ஒரு கருவி இருக்கு. நாம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை கேட்டு நடைபெறக்கூடிய ஒன்று. அதே மாதிரிதான் இந்த அலெக்சாவும் நாம சில கட்டளைகள் இட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இணையத்துல தேடி சில தரவுகள் கொண்டு நமக்கு சில பாடல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒளிபரப்பு செய்யறது. அதே போல சாட் ஜிபிடி, அதே போல சோனோ, ஜெமினியை, இப்போ அதனோட வெர்ஷன்ஸ் எல்லாம் 3, 4 இது மாதிரிலாம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த மதன் கார்கி அப்படின்ற ஒருத்தர் நீங்க பார்க்கலாம். இந்த தமிழ்ல எப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு முயற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் தகவல் ஆற்றுப்படை என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நிகழ்வு நடைபெறும். அதில் இது மாதிரி செயற்கை தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு கட்டுரையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒன்று. அதில் நான் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது மதன் கார்கி இன்னைக்கு எப்படி ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும் கூட இதுவரை தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட பல்வேறு வகையான பாடல்கள், இப்ப தொடக்க பாடல் அல்லது அறிமுக பாடல் அப்படின்னு சொல்றோம், இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஒரு சில அந்த தொடக்க பாடலாக ஒரு சில பாடல்கள் இருக்கும். அதே போல சோக பாடல்கள் இருக்கும், காதல் பாடல்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகை சார்ந்த பாடல்களில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் தனித்தனியாக எடுத்து இந்த கணினிக்கு நாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பின்புலம், அதாவது ஒரு பேக்ரவுண்ட். இப்ப இந்த மாதிரி ஒரு காதலன் காதலி இருவரும் சந்தித்துக் கொள்கின்ற போது இருவரும் எதிரெதிரே நின்று ஒருவர் புகழ்ந்து பாடுவதாக, அல்லது காதல் சோகத்தினால், காதல் தோல்வியின் காரணமாக சோகத்தில் பாடக்கூடிய சில பாடல்கள், இப்படி தரம் பிரித்து நாம் அந்த கணினியிடம் கேட்டால் இதுவரை தமிழில் வெளிவந்த இந்த மாதிரி வகையான பாடல்களில் இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு அதுவே ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு முறை எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய ஒரு விதையாக நாம் அதை பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்ல அதுதான் அந்த மாதிரி ஒரு சிந்தனை நீங்க பார்க்கலாம். இப்ப அவர் எழுத்து தொழில்நுட்பம் குறித்து கூட சில சொற்களுக்கு
சில எழுத்துக்களை குறைப்பதற்காக சில விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி ஒரு தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் ஒரு கட்டுரை வழங்கினார். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தோன்றியது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு செயற்கையாக ஒரு வெறும் சொற்களை மட்டும் கொடுத்தால் அது பாடலாக, ஓசையாக இது போல மாற்றித்தரக்கூடிய ஒரு முறையை 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் முன்வைத்தார். அதுதான் தமிழில் தோன்றிய முதல் முயற்சி என்று நான் சொல்லுவேன். அதை அவரிடமே நான் குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு இதே அந்த அவர் எப்படி ஒரு முன்னோட்டமாக சொன்னாரோ அதே ஒரு செய்தியை ஒரு பாடலாக மாற்றி அதை ஒரு கட்டுரையாக அங்கு வழங்கியிருந்தார். அப்போது நான் அவரிடம் தெரிவித்தேன், நீங்கள் தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் உரையாற்றுகின்ற போது இப்படியான ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அதனுடைய வளர்ச்சியாக இன்று தமிழில் செயற்கை தொழில்நுட்பம் என்பது இன்றளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போல தமிழில் திரள்.in என்று சொல்லக்கூடிய விஷுவல் மீடியா என்ற ஒரு நிறுவனத்தை தமிழுக்காக பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த சில முயற்சிகளை செய்து வரக்கூடிய செல்வ முரளி என்ற ஒருவர் தான் இது போன்ற ஒன்றை சொல்றாரு. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, 2024ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு அரசு நடத்திய கணினி தமிழ் 2024வது மாநாட்டின் போது அதே பொன்மையில் ஒரு கட்டுரையை படித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த முயற்சி ஒரு விதை அல்லது முதல் முயற்சி என்று நாம் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னும் சில தமிழில் செயற்கை நுண்ணறிவுகள், அதுல குறிப்பா அந்த திரள் அப்படின்றத நான் சொன்னேன். விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு தமிழ் சார்ந்த செயலிகள், குறுஞ்செயலிகள், மென்பொருட்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வ முரளி என்ற ஒரு நண்பர் அவரும் அதே போல இந்த ஓவன், அதே போல பல சொற்களை திருத்தி நாவி இது போன்றவற்றையெல்லாம் தயாரித்து உருவாக்கிய நீச்சல்காரன் என்ற பெயரில் ராஜாராமன் என்ற இருவரும் சேர்ந்து திரள்.in என்ற முதல் தமிழ் செயற்கை நுண்ணறிவு கருவியை முதலாக உருவாக்குகிறார்கள். இதனுடைய பணி என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட 2000 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் 2025 26 ஆண்டுகளில் தமிழில் வெளிவந்த பல முன்னணி நாளிதழ்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த தரவுகளை கொண்டு ஒரு பெரிய கார்பஸ் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கணினிகள் ஃபீட் பண்ணி ஒரு பெரிய தரவு தளமாக, பெரும் தரவு தளமாக, ஒரு பிக் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி படைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அதுல இருந்து நான் பாருங்க, இப்ப தமிழகத்தில் கடந்த 2024 அல்லது 25ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில், இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த சாலை விபத்துக்கள் எத்தனை அப்படின்ற ஒரு தரவு நமக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம நாளிதழ்களை தேடி அந்த ஆண்டு முழுதும் வெளிவந்த நாளிதழ்களை போய் பார்த்து தேடி அலைந்து அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, 2000 2026 வரைக்குமே அன்றாட வெளிவந்த செய்திகள், பல்வேறு நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படியே தரவுகளாக மாற்றி ஒரு பெரிய பெரும் தரவாக இருப்பதன் மூலமாக நம் கணினிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டளை இட்டால் அது திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பா எந்தெந்த நாட்களில் என்னென்ன விபத்துக்கள் ஏற்பட்டது, அதில் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் திரட்டி நமக்கு தருகிறது. அதுதான் திரள் அப்படின்ற ஒரு இணையதளம். நீங்க போய் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்க ஊரில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கட்டும், என்ன செய்தியாக இருந்தாலும் அந்த தரவுகள் மூலமாக நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். அதே போல மொழி சார்ந்த பெருந்தரவுகளை சேகரிக்கும் முயற்சியில் இந்திய மத்திய மொழிகள் நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ், அந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படும் இந்திய மொழிகளுக்கான மொழியியல் ஆய்வு மொழியியல் தரவு கூட்டமைப்பு LDCIL அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்குவிஸ்டிக்ஸ் டேட்டா கன்சார்டியம் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ், இது ஈடுபட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இதுல பல்வேறு பெரும் திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு அந்த திட்டங்கள் வாயிலாக பெரும் தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட பெரும் தரவுகளை நாம் செய்கின்ற போது இந்த முயற்சி அப்படின்றது தமிழ்ல இப்படி இருக்கு. சரி, தமிழ்ல இது மாதிரிலாம் பண்ணி என்ன பெருசா நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நம்மளுடைய பணிகளை மிக எளிதாக நாம செய்ய முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உள்ளடக்கம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை செய்வதற்கு என்று நாம சில பணிகளை செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா,
இப்ப பாருங்க, இப்ப உள்ளடக்கம் உருவாக்குதல், விளம்பர உள்ளடக்கம், அதே போல அது சார்ந்த சில கதைகளை, அதே போல சில பாடல் வரிகளுக்கு ஏற்ப இசையமைத்தல் போன்ற செயல்பாடுகளை கொண்ட ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவியை உருவாக்கி வர்றார். அது பார்த்தீங்கன்னா COASSIT.in இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விளம்பர நிறுவனம் இருக்கு, ஒரு ஒரு தங்கம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஜுவல்லரி மார்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜுவல்லரியில இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை விளம்பரப்படுத்துவதற்காக என்னென்ன மாதிரியான விளம்பர வாசகங்கள் நமக்கு தேவைப்படும் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாசகங்கள் நமக்கு தரும். அது மட்டும் இல்லாம ஒரு செயற்கையாகவே ஒரு விளம்பரத்தை தயார் செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்த ஒரு பொருளை விற்பனை செய்வதற்குரிய பல்வேறு உத்திகளை எல்லாம் கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், அல்லது பாடல் வரிகளுக்கு ஏற்ற இசை. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள், குறிப்பா இன்னைக்கு இளையராஜா எல்லாம் என்ன பண்றாரு, தன்னுடைய பாடல்களை சில பாடல் கச்சேரிகள்ல பாடுவதற்கு ராயல்டி எல்லாம் கேட்கிறாரு, கேஸ் போடுறாரு. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது, இன்னைக்கு இசையமைப்பாளர்களே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு திரைப்பட அந்த பாடல் வரிகளை கொடுத்தாலே அந்த திரைப்பட பாடலுக்குரிய ஒரு அருமையான ஒரு இசை, பின்னணி இசை தரக்கூடிய ஒன்றாக இன்று செயற்கை நுண்ணறிவுல வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பாடல் வரிகளை மட்டும் கொடுத்தீங்கனாலே அது மாதிரியான ஒரு பாடல்களை நாம எழுதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்று அது வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தமிழில் வந்து ஏஐனுடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழிக்கான ஒரு பொது பெரும் தரவு தளங்கள் அதிக அளவில் இருந்த போதும் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாத, ஏன்னா இப்போ எல்டிசிஎல் அப்படின்றது ஒரு பெரிய டேட்டா வச்சிருக்கு. அதே மாதிரி மொழியியல் சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தனித்தனி டேட்டாவா இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு எப்படி இணையத்துல வந்துட்டு பெரும் தரவுகள், ஏதேனும் ஒரு தரவுகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா விக்கிபீடியா அப்படின்றது ஒரு ஒரு கட்டற்ற கலை களஞ்சியமாக இருப்பது போல இந்த விக்கிபீடியாவுக்கும் போட்டியாக இன்னொரு விக்கிபீடியாவில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அது முன்னணி எழுத்தாளர், அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றை அது மாதிரி அதே ஒரு மெத்தட்ல இன்னொன்று வந்துட்டு உருவாக்குறார். ஸோ இப்படி வந்துட்டு நேரம், காலம், மனித உழைப்பு இதெல்லாம் வந்துட்டு வீணடிக்கப்படுவதை காட்டிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கின்ற போது இது போன்ற பணிகள் திரும்ப திரும்ப செய்யாம அதுல சில இன்னும் முன்னேற்பாடான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் தமிழில் செயற்கை நுண்ணறிவு முயற்சிகளுக்கான கதவுகளும் வாய்ப்புகளும் திறந்தே உள்ளன. இந்த புதிய முயற்சிகளின் மூலம் தமிழ் மொழிக்கான செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள் வாயிலாக பல 1000 கோடி சந்தை மதிப்புகளும் இதுல வந்துட்டு அடங்கியிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா ஒரு விளம்பர நிறுவனத்தை அந்த விளம்பரத்தை வந்துட்டு விளம்பரம் செய்வதற்காக அல்லது விளம்பரத்தை உருவாக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்வதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு கொண்டு இது போன்ற பல பயன்பாடுகளை நம்ம செய்ய முடியும். அது மாதிரியான பல சந்தை வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து எடிட்டிங், ஒரு காணொலியை வந்துட்டு நம்ம வெளியிடுறோம், இப்போ ரீல்ஸ்ன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அதை எடிட் பண்ணி அது மாதிரிலாம் பண்றதுக்கு நிறைய டைம் இதெல்லாம் தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு புகைப்படத்தை ரொம்ப ஒரு அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை கூட இன்னைக்கு ஒரு நல்ல புகைப்படமாக மாற்றுவதற்கு இந்த ஏஐனுடைய முயற்சி வந்துட்டு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்து பல்வேறு மையங்கள், குறிப்பாக நம்ம மதுரை தியாகராசர் தொழில்நுட்ப கல்லூரி, அதுல வந்து செயற்கை நுண்ணறிவு மையம் என்ற ஒன்று நிறுவி அதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கான சில செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து நடைபெற்று வருகிறது. அதே போல தமிழக அரசும் இந்திய அரசும் இணைந்து மொழி சார்ந்த செயற்கை நுண்ணறிவு முயற்சிகளுக்கு ஊக்கமளிப்பதன் வாயிலாக மிகப்பெரிய தேவைகளும் அதே போல சந்தை வாய்ப்புகளும் இதில் வந்துட்டு பெருகி கிடைக்கின்றன அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் ஏஐல என்னென்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணணும்னா, நிறைய பிக் டேட்டாஸை வச்சுட்டு, ஏன்னா நமக்கு தரவுகள் அப்படின்றது இன்னைக்கு கொட்டி கிடக்கிறது. இப்போ முதல்ல தமிழ்ல வந்துட்டு இது போன்ற தரவு தளங்களை உருவாக்கியவர்ல கல்யாண சுந்தரம் என்ற ஒருவர். இவர் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்காரு. மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் இவர் செஞ்ச மிக முக்கியமான ஒன்று. தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் எடுத்து அவர் வந்துட்டு கணினிக்கு தகுந்த மாதிரி அதை வந்துட்டு என்ன பண்றாரு, மின்மயமாக்கி கொடுக்குறாரு. அப்ப இது மாதிரியான சில விஷயங்கள், இப்போ நீங்க ஒரு தமிழ் ரிசர்ச்சே பாருங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்த ஒரு ஆய்வு நீங்க செய்றீங்க அப்படின்னா, அந்த தரவுகளை நாம் தேடுவதற்கென்று, தரவுகளை திரட்டுவதற்கென்றே நம்ம ஆய்வு காலத்தில் பாதி நாட்கள் வந்துட்டு வீணடிக்கிறோம். இப்போ வந்து அன்றைய காலகட்டத்தில் உரையாசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாம் ஒரு நூலுக்கு உரை செய்கின்ற போது பல்வேறு நூல்களுடைய மேற்கோள்களை எடுத்து காட்டுகின்ற போது அவர்களுடைய அந்த
அறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பை போல பல புத்தகங்கள், ஒலைச்சுவடிகள் இதெல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகளுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய கருவி நூல்கள் ரொம்ப முக்கியமானது. இப்ப சங்க இலக்கியத்துல ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்க இலக்கியத்திற்கு மிக அடிப்படையான ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொன்னா கருவி நூலாக இருப்பது சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணை என்ற ஒரு நூல். நான் சஞ்சீவி சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு நூல் எழுதியிருக்கேன். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டிருக்காங்க. அது நாடு சார்ந்த சில புலவர்களா இருக்கட்டும், ஊர் சார்ந்த புலவர்களா இருக்கட்டும், தந்தை மகன் உறவு கொண்ட புலவர்கள், இப்படி எல்லாம் பிரிச்சு அட்டவணையா நம்ம கொடுத்துட்டதுனால நாம ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்து ஆய்வு செய்வதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை கருவியாக எப்படி இருக்கிறதோ அது போல இந்த கணினி சார்ந்தும் இன்னைக்கு பல்வேறு செயல்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழியினுடைய, அதாவது மொழிபெயர்ப்பின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் அந்த வகையில் மொழி சார்ந்த கருவிகளை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி iTranslate அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நாம சொன்னோம். அதே போல டிரான்ஸ்லேட் பாக்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அதுல போயிட்டு மொழியை வந்து தேர்வு செய்துட்டு நீங்க ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னாவே அது அப்படியே எழுத்தாக தட்டச்சு செய்யப்படும். அது மாதிரி நாம எழுதுகின்ற எழுத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எழுத்தே வந்துட்டு எழுத்துருவாக மாறக்கூடிய ஒன்று தான் ஓசிஆர்னு சொல்லுவோம், ஆப்டிமைஸ் ரெக்கக்னைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதெல்லாம் வந்துட்டு அங்கங்க சிறு முயற்சிகள் செய்யப்பட்டிருந்தால் கூட இதனுடைய ஒரு கலெக்டிவா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும். அதே போல தமிழில் இது போன்ற ஒரு புதிய முயற்சியை வந்துட்டு மேற்கொண்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து இந்த மொழிபெயர்ப்பின் போது ஏற்படக்கூடிய தவறுகளை திரும்ப நம்ம கொடுக்குற போது அந்த மொழிபெயர்ப்பு மிக அக்யூரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்க வந்துட்டு அது மாதிரி ஒரு இதுக்கு போனோம், ஒரு PDF போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோ அப்படின்றதுக்கு நாங்க போனப்ப சரியான ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தரப்பட்ட ஒரு செயல்பாடு தமிழில் இருந்து ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃபை கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்குற போது அந்த தேர்வுலாம் எழுதிட்டு மாலை நேரத்துல அந்த நிறுவனம், அதாவது நேஷனல் NTS நேஷனல் டிரான்ஸ்லேஷன் மிஷன் எப்படி இருக்கோ அதே போல நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் என்று ஒன்று இருக்கு, இந்திய தேசிய தேர்வு பணி மையம். இன்னைக்கு வந்து நீட்டுக்கு வினாத்தாள்லாம் வந்துட்டு லீக் ஆயிடுச்சுன்னு பெரிய இஷ்யூலாம் இருக்கு. நேஷனல் அத்தாரிட்டிஸ் எப்படி வந்துட்டு இந்த தேர்வுக்குரிய தேர்வு தாள்களை உருவாக்குறதுக்கான ஒரு முன்முயற்சியாக கிட்டத்தட்ட 2000 வந்துட்டு பொன் சுப்பையா அப்படின்ற ஒருவர் என்ன பண்றாரு, நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் என்று இந்திய தேசிய தேர்வு பணி மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. எப்படி வினாக்கள் இருக்கணும், மாணவர்களுடைய உண்மையான திறனை எப்படி வெளிக்கொணர்வது, இப்படி நிறைய வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கான சில அடிப்படைகளை உருவாக்கி பல வினாக்கள் வினா உருவுகளாக தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வினாவை தயாரிப்பது, ஒரு சரியான வினாவை வந்துட்டு எப்படி தயாரிப்பது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய திறன்களை, உண்மையான திறன்களை வெளிக்கொணர்வதற்காக வினாக்கள் தயாரிக்கப்படுவதில்லை. மாணவர்களை குழப்பக்கூடிய அல்லது அவர்கள் சரியாக தன்னுடைய திறனை வெளிப்படுத்தும் வகையில் அந்த வினாக்கள் அமைவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த இந்திய தேசிய தேர்வு பணி மையம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60 மையங்களை ஏற்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள், அதே போல கல்லூரி ஆசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு வினா, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து எப்படியான வினாக்களை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய பயிற்சியை அளித்து பல்வேறு விதமான வினா உருக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு IAS தேர்வுல ஒரு குறிப்பிட்ட மொழிகள் சார்ந்த ஒரு பிரிவுல ஒரு வினா தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே தயாரித்த வினாக்களை கணினியை பயன்படுத்தி அது சுழற்சி முறையில ஒரு சில வினாக்களை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இந்த இந்திய தேர்வு முகமை, தேசிய முகமை என்று சொல்லக்கூடிய NDA எப்படி செயல்பட்டோம், அதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மொழிபெயர்ப்பு கருவிகள்ல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93 மொழிகள்ல இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து செயல்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். தமிழ் ரொம்ப பின்னாடி தான் வந்தது. ஏன்னா தமிழ் ஒரு சிக்கலான மொழி. நம்ம வந்து தமிழ் படித்தவங்களுக்கு அது சிக்கல் இல்லை, ஆனால் கணினிக்கு அதை எப்படி அது உள்வாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு நாம் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல பல சிக்கல்கள். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ரிச் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொன்னா, ரிச் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து இடத்துக்கு தகுந்தாற்போல் பல்வேறு பொருட்களை கொண்டிருக்கு. ரிச்னா வசதியான, பணக்கார அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ தமிழ் துறையில பணியாற்றுகின்ற போது இந்த தமிழ் அப்படின்றது அந்த துறைக்கு நாம ஏன் வந்தோம்னா, ஆங்கிலம், அதே போல கணினி அல்லது கணக்கு இவையெல்லாம் நமக்கு சரியா வராதுன்றதுக்காக தான் தமிழ் துறையை தேர்வு செய்து அதுல நாம ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம். வந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, தமிழ் அல்லாத பல வேலைகளும் நமக்கு வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க பல்கலைக்கழகத்துல எங்களுடைய துணைவேந்தனுடைய அந்த சுய விவர குறிப்பு ரெஸ்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்துட்டு தமிழ்ல எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு எங்க தமிழ் துறை கேட்குறாங்க. நாமளே ஆங்கிலம் வராதுன்னு தான் தமிழுக்கு வந்தாலும் கூட நம்மளை இப்படி துரத்துது அப்படின்றப்ப நமக்கு பயன்பட்டது இந்த திறன்பேசி அல்லது கணினி சார்ந்த சில தொழில்நுட்ப கருவிகள் தான். இப்போ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க அதை எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே நிமிடத்துல உடனே அப்படியே வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி முடியுது? இப்போ கணினிக்கு வந்துட்டு அந்த மாதிரி அறிவு இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த கணினிக்கு நாம சில கட்டளைகளை பிறப்பிக்கிறோம், சில தரவுகளை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த எங்களுடைய துணைவேந்தருடைய அந்த ரெஸ்யூம்ல வந்துட்டு ஹி இஸ் அ ரிச் ரிசர்ச்சர் அப்படின்ற ஒரு சொல் வரும். இந்த வாக்கியத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போதைய அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கின்ற போது இவர் ஒரு பணக்கார ஆய்வாளர் அப்படின்னு மொழிபெயர்க்கும். ஆய்வாளர்ல பணக்கார அல்லது வசதியான அல்லது ஏழை ஆய்வாளர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அந்த இடத்துல நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வளமான, அப்ப ரிச் அப்படின்னா வளமான அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. ஸோ அப்ப இடத்திற்கு தகுந்தாற் போல எப்படி நாம வந்துட்டு அந்த சொல்ல பயன்படுத்தணும், அதற்கான அந்த ஈக்குவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிகரன், அது வந்துட்டு கண்டுபிடிச்சு அது மாதிரி சொல்றது அப்படின்றது. எப்படி பாரதியார் வந்து 9 மொழிகளையும் பேசவும் எழுதவும் தெரிந்திருந்தாலும் கூட மனிதர்கள் வந்துட்டு இது மாதிரி பல்வேறு மொழிகளை கற்றெடுப்பது அப்படின்றது ரொம்ப அசாத்தியமான ஒரு செயல். அது எல்லாருனாலையும் முடியாது. ஒரு டூரிஸ்ட் கைடு இருக்காங்க அல்லது ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் அங்க வரக்கூடிய அந்த அவர்களை வந்துட்டு ஈர்க்கும் முகமாக அவர்கள் பேசக்கூடிய மொழியை அறிந்திருக்கிறார்கள், இயல்பாக அது வந்துடும். அது மாதிரி ஒரு மிஷினுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல கொடுக்குறப்ப இது மாதிரி ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம ஒரு வேர்டில் வந்துட்டு ஆங்கில சொல்ல நம்ம டைப் பண்றப்ப தவறாக டைப் பண்ணோம்னா அது சிவப்பு கோடிட்டு நமக்கு அடி கோடிட்டு நமக்கு காட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அது சரியான சில சொல் தேர்வுகளை நமக்கு கொடுக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அது மாதிரி செய்வோம். அது மாதிரி தமிழ்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி சொல் பொருள் அதெல்லாம் வந்து மாறுபடக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் இது மாதிரியான சில சிக்கல்கள். அப்ப இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரவுகள் நாம கொடுக்குறப்ப ரிச் அப்படின்றதுக்கு இப்படி பல்வேறு விதமான சில எழுத்துக்கள், சில பொருட்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது கொடுக்குறப்பதான் அது சிந்திச்சு நம்மகிட்ட கேட்குது திருப்பி. இப்ப இந்த சொல்லுக்கு எந்த அடிப்படையில இந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றதுலாம். ஸோ இப்படியான சில முயற்சிகள் குறிப்பாக மொழி சார்ந்தோம், அதே போல தமிழ் மொழி சார்ந்தோம், அதே போல கற்றல் கற்பித்தல் சார்ந்தோம், இப்படி பல்வேறு நிலைகள்ல இந்த செயற்கை நுண்ணறிவு அது பற்றிய தொடர்ச்சியான சில முடிவுகள், முயற்சிகள் இதெல்லாம் வந்து இருக்கு. அதுல நிறைய சந்தை மதிப்பும் கொட்டி கிடக்கிறது, அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்ப இது மாதிரி ஒரு ரோபோட்டோ அல்லது வேற ஏதோ ஒன்று நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அளவுல தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்து ஒரு அறிமுகமாக உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த ஒரு முயற்சியாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி இதுவரை அமைதி காத்த அனைவருக்கும், பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உரைங்கய்யா. இன்றைக்கு நமக்கு அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் எப்படியெல்லாம் எடுத்திருக்கின்றன, அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு நம்மை வந்து அணைந்திருக்கிறது, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் அதற்காக பாடுபட்டவர்கள் நீச்சல்காரன் ஐயா, அதுக்கப்புறம் மதன் கார்கி, இதை போன்ற இன்றைய கால அந்த கணினி நுட்பம் அறிந்தவர்கள் மூலமாக தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை வெகு பொறுமையாக வெகு தெளிவாக பல்வேறு சான்றுகளுடன் இன்றைய மாணவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வகுப்பாக இன்றைய வகுப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். தமிழ் படிக்கும் போதும் அதற்கான அந்த தகவல் நுட்பங்களையும் சேர்த்து படிக்கும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அவர்களுக்கான தேடல்கள் வந்து இதன் மூலமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன என்பதை போன்ற தங்களுடைய உரை பல்வேறு
உதவிகளை கொடுக்கக்கூடிய தளங்களையும் சுட்டிக்காட்டி எல்லாம் அமைந்திருந்தது. மிகவும் சிறப்பான ஒரு உரை வழங்கியமைக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் மற்றும் ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுராந்தகம், சூரிய தமிழ் தொலைக்காட்சி நெதர்லாந்து சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியராக இருக்கின்ற முனைவர் அமுல் சோபி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது முனைவர் ஐயா முருகானந்தம் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் முனைவர் சுபத்ரா அவர்கள் இயக்குனர் தமிழ்துறை சார்ந்தவர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு தமிழ் சங்கத்தின் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய உரையை அனைத்து மாணவர்களிடம் சென்று சேர்க்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். இதன் மூலமாக அவர்களுடைய உலகம் இன்னும் விரிவாக அவர்களுக்கு கையில் எட்டக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்பதும் உங்களுடைய உரை கண்ட பிறகு என்னுடைய எண்ணமாக இருக்கிறது என்று சொல்லி, தோழி வணக்கம். சிறப்பான ஒரு உரை. கடந்த வாரத்தில் கூட 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் செம்மொழி மத்திய நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு பத்தி நமக்கு வகுப்பு ஒரு டிபி போல நடத்துறாங்க. ஸோ அதுலயும் நிறைய டூல்ஸ் பத்தி சொன்னாங்க. அருமையான வகுப்பாக இருந்தது. இன்னைக்கு தமிழ் இலக்கியம் படிக்கிற நம்ம நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைய உரை ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு. செயற்கை நுண்ணறிவு குறித்து இன்னைக்கு டாஸ்கிம் சொல்லக்கூடிய பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு 4ஆம் பருவமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு பாடம் நடத்தினாலும் இன்னும் அது சார்ந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ChatGPT என்னுடைய பெயரை சொல்லி யாரோட பெயரை சொல்லி நம்ம கேட்கும் போது நம்ம இதுவரைக்கும் என்னென்ன அதுல இன்புட் பண்ணி இருக்கிறோமோ அதை அப்படியே தொகுத்து வழங்குறத பார்க்கும்போது அதே போல ஜெமினியும் அப்படிதான். மாணவர்களுக்கு வெறும் பிடி செய்தாங்க. இந்த பிபிடி அப்படிங்கறதை கடந்து செயற்கை நுண்ணறிவுல இந்த டூல்ஸ் மூலமாக எப்படி கற்றல் கற்பித்தல் நிகழலாம் என்கிற ஒரு அருமையான செய்தியும் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திண்டுக்கல் காந்தி கிராமத்திலிருந்து சிதம்பரம் ஐயா அவர்கள் இணைந்து செயற்கை நுண்ணறிவு குறித்த தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி படிநிலை, எப்படி நம்முடைய செயற்கை நுண்ணறிவுடைய அடிப்படை தகவல்கள் என்ன அப்படின்லாம் தெளிவாக இன்றைய மாணவர்களுக்கு எடுத்துரைத்தது மிகவும் பாராட்டுக்குரியதா இருந்தது. ஐயா அவர்களுக்கு பொன்னான செலவு செய்து இந்த இடத்திலே இணையத்திலே இணைந்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு தமிழ் சங்கம் இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி 2023 தொடர்ந்து நாங்கள் தினந்தோறும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது கருத்தரங்கமாக இருக்கட்டு, ஆய்வு அரங்கமாக இருக்கட்டு, பட்டிமன்றம், கவிதை அரங்கம், ஆசிரியர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி. அதுவும் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி முக்கியமாக நாங்கள் கணினி பயன்பாடு, விக்கிபீடியா போன்ற நிகழ்ச்சிகள் தான் இதுவரைக்கும் ஒரு வருடத்தில் 3-4 ஆசிரியர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீச்சல்காரன் ஐயா எல்லாம் எங்களுடைய இணையத்துல பேசியிருக்காங்க. நாங்க 1 மாத கால அளவு மதுரை பாத்திமா கல்லூரியோடு இணைந்து அந்த பயிலரங்க மாணவர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் போல சாயந்தரம் நடத்தினோம். அப்படி மிகச்சிறந்த ஆளுமைகளோடு பயணம் பண்ணுகின்ற இந்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக மதுரை தமிழ்ச்சங்கம் தலைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்துல நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இன்றிலிருந்து அது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். ஐயா சொன்னது போல இந்த மாதம் முழுவதும் அறிவியல் தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். வருகிற மாதம் தமிழர் வரலாறும் பண்பாடும் என்று ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியில் நடைபெறுகிற அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் உதவியோடும் கல்லூரி முதல்வர் இயக்குநர்கள் உதவியோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரோம். இதுக்கு எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து வருகிறது நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி. அவர்களும் 3 வருடங்களாக தினம்தோறும் எமக்கு இந்த சூரிய தமிழ் தொலைக்காட்சியுடைய ஆன்லைன்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறோம். இந்த இடத்துல பொன் ஆதவன் ஐயா, நம்ம பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. அதே போல கௌரவ ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் துரைநீலகண்ட பிள்ளை ஐயா அவர்கள் என்னுடைய பேராசிரியர், அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அது போல
நம்முடைய கார்த்திக் அவர்கள், கவிஞர் சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இங்கே தமிழ்நாடு தமிழ்ச் சங்கத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு ஆலோசகராக தொடக்க உரையாற்றிய மதிப்புக்குரிய தமிழ்ச்செவல் கவிதை கணேசன் ஐயா அவர்கள் தினந்தோறும் பிளெக்ஸ் நமக்கு போட்டு 3 வருஷமும் தொடர்ந்து சலிக்காம போட்டு நம்முடைய நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு வீடியோ போடுறத ஒரு தகவல் தொழில்நுட்ப செயலாளர் போல செயல்பட்டு கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போல தொகுத்து வழங்கி கொண்டிருக்க நெறியாள் அவர்கள் பெங்களூர்ல இருந்து இணைந்திருக்கிறார். அம்மா அவர்களும் 3 வருடங்களாக தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் தொடர்ந்து பங்கேற்று நேரடி நிகழ்வு நாங்கள் ஒவ்வொரு கல்லூரிலையும் ஆய்வு அரங்கம் நடத்துகிறோம். எல்லாத்துலயும் அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக தன்னுடைய அழகான தமிழ் மொழியால் எம்மையெல்லாம் ஈர்த்து கொண்டு தமிழ் தொல்காப்பிய தென்றல், தமிழ் தேனி அப்படிங்கிற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான தோழி தேன்மொழி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்களாக, கருத்தாளர்களாக இதுவரை இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். நீங்கள் அனைவருமே தமிழுக்காக இணையுங்கள். நாம் தமிழ் முடிந்த அளவுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்வோம். அந்த வகையில இன்றைய அறிவியல் கருத்தரங்கம் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீ மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். 1 மாத காலம் அறிவியல் தமிழ் என்கிற தலைப்பில் நடைபெற்று வருகிற இந்த தொடர் கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும் கருத்தாளர்களுக்கும், முக்கியமாக இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி சொல்லிய மதிப்புக்குரிய முனைவர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி. சிறப்பம்மா, அனைவருக்கும் சிறப்பு. ஒரு நிமிடம். இந்த ஐயாவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய சங்க நிகழ்ச்சிகளை நீங்கள் சொன்ன மாதிரி பாடல்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பதை இப்போ கூட உலக சாதனை பண்ணோம் தமிழாடியில். அது அவருக்கு 2 செஞ்சு கொடுத்ததும் அவர் ரொம்ப மகிழ்ந்தார். ஆக எங்களுடைய சங்கத்தில் எல்லோருமே அந்த செயற்கை நுண்ணறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதை வயப்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு சிலவற்றில் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. 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 மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. நன்றி. நன்றி.